வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற தாத்தாயா குண்டா கங்கையம்மன் கோவில் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பக்தர்கள் பல்வேறு வேடமணிந்து பொங்கல் வைத்து கூழ் ஊற்றி ஆடு கோழி பலியிட்டு வழிபட்டனர். விழாவின் கடைசி நாளான இன்று சுவாமியின் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. அம்மனின் களிமண் பிரசாதம் வழங்கப்பட்டது. விஸ்வரூப தரிசனத்தில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். itu. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் காஞ்சி மகா பெரியவர் அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகத்தில் கூத்தாண்டவர் திருவிழா நடக்கிறது. இதில் பல மாநில திருநங்கைகள் பங்கேற்றனர். நேற்று இரவு திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை அரவான் சரசுக்கு திருக்கண் திறத்தல் மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற திருநங்கைகள் தேரை வடம் பிடித்து பக்தி பரவசம் அடைந்தனர். தேர் மீது விளைபொருட்கள் மற்றும் காசுகளை வீசியும், சூர தேங்காய் உடைத்தும், கற்பூரம் ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் திருநங்கைகள் பங்கேற்ற அழுகலும் நிகழ்ச்சி நடந்தது. அதில் திருநங்கைகள் தங்களது தாலிகளை அறுத்து ஒப்பாரி வைத்தனர்.